السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் நாம் சென்ற தொடரிலே அக்துன் நிக்காஹ், அதாவது திருமண ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்களை ஓரளவு அதாவது இடைநிலையான ஒரு தகவல்களோடு நம்ம பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அதனது இறுதி பகுதி, அதாவது அக்துன் நிக்காஹுடைய பகுதியிலே இறுதி பகுதியில் நாம் இருக்கிறோம். திருப்பியும் நம்ம ஒரு விளக்கம் சொல்லிக்கொள்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இன்றைக்கு நம்ம அழைக்கப்படக்கூடிய பதிவு, திருமண பதிவு அப்படி என்று சொல்லப்படுறது அரசாங்கத்துடைய அந்த உறுதிப்படுத்தலுக்காகவும் ஒரு சமூகத்துடைய பாதுகாப்பு கருதியும் செய்யப்படுகின்ற உறுதிப்படுத்தல் ரெஜிஸ்ட்ரேஷன். அது ஷரீஆ அடிப்படையில் திருமணம் நடந்ததாக கருதப்பட மாட்டாது. சட்ட ரீதியாக அது அரசாங்க சட்ட ரீதியாக கருதப்பட்டாலும் எப்படி சட்ட ரீதியாக கருதப்பட்டாலும் ஷரீஆ ரீதியாக அப்படி கருதப்பட மாட்டாது. இது நம்ம முஸ்லீம் அல்லாத நாடுகளுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் நாடுகளிலும் அப்படி தான். முஸ்லீம் நாடுகள்லையும் ஒருத்தர் பதிவு செஞ்சிட்டாரு அப்படின்னா அதுக்காக வேண்டிய ஒரு திருமண பதிவு நடந்ததாக அதாவது ஆகுமே தவிர அக்துன் நிக்காஹ் என்ற அந்த ஷரீஆ ரீதியான இது நடந்ததாக ஆகாது. இது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது. அக்துன் நிக்காஹ், ரெஜிஸ்ட்ரேஷன், இது ரெண்டும் சேர்ந்து நடந்தால் தான் அப்படியாகும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டியும் அக்துன் நிக்காஹ் மட்டும் நடந்துட்டாலும் அது திருமணம் அல்லாஹ்வுடைய அந்த சாட்சிக்கு, அல்லாஹ்வுடைய அந்த பார்வைக்கு முன்னால், அந்த சாட்சிக்கு முன்னால் நடக்கக்கூடிய அம்சமாக அது அமையும், ஒப்பந்தமாக அது அமையும். அதுபோல் அதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், அடையாளங்களாக இருக்கலாம், மோதிரம் மாற்றிக்கொள்ளல், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எதுவுமே என்ன, அதாவது திருமணமாக ஆகாது. எந்த ஹலாலையும் எந்த ஹராத்தையும் எங்களுக்கு ஹலாலாக்காது. எந்த மீராஸ் சட்டத்தையோ அல்லது தலாக்கு, இத்தா, செலவுகள் போன்ற எந்த சட்டத்தையும் கொண்டு வராது. அதில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளும் ஒழுக்கக்கேடாகவும் இறுதிநிலை விபச்சாரமாகவும் கருதப்படும் என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இதில் நம்ம இந்த வாரம் அக்துன் நிக்காஹுடைய மஜ்லிஸில் நம்ம சென்ற வாரம் அக்துன் நிக்காஹ் எப்படி இருக்கணும், என்ன வார்த்தைகள் இருக்கணும், வார்த்தைகள் அவசியமா, அதுபோல் சாட்சிகளை பற்றி, வழியை பற்றி, அதில் சொல்லப்படுகின்ற மகர் போன்றவைகள் என்னென்ன சொல்லணும், அவசியமாக என்ன சொல்லணும், துவாக்கள் என்ன, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதோடு அந்த அக்துன் நிக்காஹ் மஜ்லிஸ் முடியுது. ஆனால் அக்துன் நிக்காஹுடைய மஜ்லிஸில் அக்து ஷரஇ, இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் திருமண ஒப்பந்தம் என்பதற்கென்று அல்லாஹு தாலா சில ஷுரூத்துகள் அதில் வச்சுக்கிறான். அது நடந்தால் அது இருக்கும். அது சொல்லுவாங்க என்னது, இக்திபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் நம்ம அக்கது பண்ணிட்டோம்னா அதில் சொன்னாலும் சொல்லாது விட்டாலும் அது நிபந்தனை, சொன்னாலும் சொல்லாது விட்டாலும் அது நிபந்தனையாக மாறும். உதாரணமாக எனது மகளை உங்களுக்கு நான் முடிச்சு தாரேன், அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன அந்த நிமிடத்தில் இருந்து இவருடைய செலவுகளுக்கு அவர் பொறுப்பு. உணவு செலவு, ஆடை செலவு, அதுபோல் என்ன இருப்பிட செலவு, அடிப்படை மருத்துவ செலவு, இவைகளுக்கெல்லாம் என்ன அவர் பொறுப்பாகிறார். அந்த அக்கதில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய செலவுக்கு, இவருடைய என்ன ஆடை செலவுக்கு, உணவு செலவுக்கெல்லாம் நீங்கள் என்ன நான் பொருந்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் அது நிபந்தனை தான். அது என்ன நிபந்தனை அப்படின்னா ஏற்கனவே உள்ள நிபந்தனை உறுதிப்படுத்தும், அவ்வளோதான். ஏற்கனவே அந்த அக்கதில் உள்ள நிபந்தனையை அது உறுதிப்படுத்தலாக அமையுமே தவிர அது எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை. அது சொல்லாட்டியும் சொன்னாலும் சமம் தான். அதில் என்னென்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, சொல்லாது விட்டாலும் சமம். ஏன் அல்லாஹ்வுடைய சட்ட அடிப்படையில் அக்குது செஞ்சிட்டாருன்னா அவர் இதெல்லாம் என்ன செய்யணும். அதே போல் மௌத்தாயினா, நீங்கள் திடீர்னு அக்குதுன்னு முடிச்சு அடுத்த செக்க மௌத்தாயிட்டீங்கன்னா உங்களுக்கு சொத்து என்ன, அதாவது சொத்தில் பங்கு வரும் அப்படி என்று சொன்னாருன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ஏன் அந்த அக்குதில் அது எக்திலா, அது இருக்குது. அந்த அக்குது எக்ததி தாலிக், அதை கட்டாயம் அதை என்ன செய்யும், கொண்டு சேர்த்தும். அது நிபந்தனையில் உள்ளது. அதே போல் மனைவி தனது என்னது, அதாவது அவருடைய ஒழுக்கம், இவங்க 2 பேர் ஒழுக்கத்துக்கு மனைவி உடல் ரீதியான அந்த இணைப்பில் அவர் அழைத்தால் செல்வது கடமை என்கின்ற இடத்துக்கு வந்துடும். அது நீங்கள் அக்குதில் சொல்லலை என்றெல்லாம் என்ன செய்யலாது சொல்ல. அக்குதுடைய நிபந்தனை அதுதான், அக்குதுடைய நிபந்தனை அதுதான். அதே போல் கணவனுடைய ரகசியங்களை பாதுகாத்தல், அவர் விரும்புகின்றவர்களை தவிர வேறு யாரையும் வீட்டுக்கு எடுக்காமல் இருத்தல் என்ற இந்த பகுதி எல்லாமே அந்த அக்துடைய இதில் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ எனவே இதில் ஒன்றை அவர் நிறைவேற்றாது விட்டால், அப்படி சொல்லப்படுகின்ற ஒன்றை நிறைவேற்றாது விட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்துக்கு மாறு செய்கிறார். அக்குது முறியாது.
அக்கது வந்து முறியாது. ஆனால் அந்த ஒப்பந்தத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு? மாறு சார். நீங்கள் அல்லாஹ் தாலா சொல்கிறான், வகது அகதுன மின்கும் மீசாக்கன் கலீதா, உங்களிடமிருந்து அவர்கள் கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை அந்த பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா தாலிபிங்க ஆண், தேடி போகிறவன் ஆண், அதில் மிகப்பெரிய பயன்களை அடைகின்றவன் வந்து ஆண். ஒரு பெண்ணும் பயனடைகிறாள், அவருடைய பொறுப்பு செலவில் பயனடைகிறாக இருந்தாலும் சரி, தேவை நிமித்தம் என்கின்ற பார்க்குற டைமில் ஆண்ட பகுதி தான், ஆணுடைய பகுதி தான் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் குழந்தை, ஒரு பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டாலும் கூட, குழந்தை தேவைன்னு ஒரு பெண் விரும்பினாலும் கூட, தாய்மை அவட பக்கத்து தான் வந்தாலும் கூட, தனக்கு பிள்ளை இருக்கணுமென்று அதில் ஒரு முன்னிறுத்தி அதை ஒரு ஆடம்பரமாக நினைக்கக்கூடியவன் யார்? ஆண். என் மகன் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஆண். அப்போ அந்த இடத்துல எல்லா வகையிலையும் சொல்ல போனால் ஒரு பலனோடு ஆணுக்கு என்ன செய்யுது? இருக்குது. அதனால வகது அகதுன மின்கும் மீசாக்கன் கலீதா, உங்களிடமிருந்து அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறான்னு சொல்கிறான். அப்போ அந்த ஒப்பந்தம்ன்றது இது எல்லாமே அதில் வரும். அப்போ எல்லாமே வரும் என்றது எங்கே படிப்போம்? நாங்கள் கணவன் மனைவி உரிமையும் கடமையும் அதில் படிப்போம். அது எல்லாமே இந்த அக்குதுடையது. நம்ம புரிஞ்சுக்கொள்ள நிறைய பேர் அக்குது நிக்கா வேற, கணவன் மனைவி கடமை உரிமை வேற. அக்குதால தான் அந்த கடமை உரிமை, அக்குதால தான் கடமை உரிமை. எந்த அளவுக்குன்னா இந்த அக்குது நாங்கள் விலாயத்தினோடு படித்தோம். விலாயத்தினா வழி. கணவன் மனைவிக்கு வழியா? வழி அல்ல. கணவன் வந்து மனைவிக்கு வழி இல்லை. ரைட், நான் உன்னை விவாகரத்து செஞ்சுட்டு இந்நாளுக்கு முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு கணவன் வந்து என்ன மனைவிக்கு வழி இல்லை. ஆனால் விலாயத்து ததீபன் ஒன்று சொல்லுவாங்க. விலாயத்து ததீபண்டா ஒழுக்கப்படுத்தலுடைய விலாயத் கணவனுக்கு வருது என்று. அந்த மனைவி தவறு செய்கின்ற பொழுது, அவள் வந்து சொல்லி சொல்லி கேட்காத பொழுது, காயப்படாத வண்ணம் அவர்களை அடிப்பதற்கு இஸ்லாம் உரிமை கொடுக்கறத நம்ம குர்ஆன் வசனத்தில் பார்க்குறோம். ரைட்டா? அப்போ இது என்ன? விலாயத்து ததீப், அடிக்கிற உரிமை வருதுன்றா எங்கிருந்து வருது? அல்லாஹ் தாலா அதை என்ன செய்கிறான்? அந்த விலாயத்தை கொடுக்குறான் அல்லாஹ் தாலா. அப்போ ரப்பு அந்த விலாயத்தை கொடுக்குறான்னு சொன்னால், அந்த விலாயத்திலிருந்து இந்த அக்குதிலிருந்து அந்த விலாயத்து வருது. ஒரு பெண் அதை ஏற்றுக்கொள்கிறான், அந்த அக்குது பண்ணுறாண்டா அதை ஏற்றுக்கொள்கிறாருன்னு அர்த்தம். அக்குது அடி சம்பந்தமான விஷயங்களை வச்சு வேற மாதிரி விளங்கிறாம, அது அடிப்பதற்கு உரிமைன்றது எப்போ, ஏன், எந்த இடத்துல அப்படின்றது. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் அதில் ஒரு ஆத்திரம் வந்து அடி சம்பந்தமாக சொன்னோன்னே, அந்த வேலையை செய்கிற பெண் வந்து அடிக்க ரெடியாக தான் செய்கிறாள். வழங்கிட்டா அந்த அடி காயப்படுத்தாமல் அடிக்கலாம் என்று இஸ்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வசனம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, அந்த லெவலில் அடியையும் தாங்குகிற வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு தான் அது என்ன செய்யுது சொல்லப்படுது. அதனால் மற்ற பெண்கள்லாம் அதை பற்றி என்ன யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பெண்ணுக்கு அடித்ததும் இல்லை, எந்த மனைவிமாருக்கு அடித்ததும் இல்லை, எந்த உறவுக்காரர்கள் ரசூலுல்லாஹ் கை நீட்டியதும் இல்லைன்னு வருது. அப்படின்னா அந்த மாதிரி அவங்க நடக்கலைன்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அக்குதில் அதுவும் வருது. அப்போ அக்குது என்றது நம்ம பண்ணுறோம்னா, கணவன் அவங்களுக்கு செலவழிக்கணுமான கடமை, அவங்களோட ஒழுக்க விஷயங்களில் உள்ள கடமை, மற்ற விஷயங்கள், பெண்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வருது. மகளுக்கு முடித்து தருகிறேன் என்றதுக்குள்ள இவ்வளோ இது இருக்கு. இவ்வளவும் சொல்லணுமா? அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னால் என்னன்னா ஒரு ஞாபகம் மூட்டலாയിരിக்கும், ஒரு உறுதிப்படுத்தலாയിരിக்கும், ஒரு விளக்கமாக இருக்கும். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா சில அக்குது நடக்கக்கூடிய அந்த வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் நேற்று காட்டின வீடியோவில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், என்னது, இந்த நல்ல முறையில் அவளை வைத்துக்கொள்வேன் அல்லது முறையான முறையில் அவரை விவாகரத்து செய்வேன் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் முடிக்கிறேன்னு வருது. கருத்து விளங்கினா எப்படிக்கும்? சரியா? முறையான முறையில் விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு அக்குது நிக்காலே நீ அதையே திருப்பி சொல்லணும். அது ஓகே, குர்ஆன் வசனம் இருக்குது. ஆனால் ரசூலாங்க எந்த இடத்துலையாவது சேர்ற இடத்துல பிரிவை ஞாபகப்படுத்திக்கிறாங்களா? இல்லை. அப்போ அது வந்து ஞாபகப்படுத்தாமைக்கிறதான் சிறப்பு. அந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களை முறையாக தலாக் பண்ணிடுவேன் அடிப்படையில் அக்குது நிக்கா பண்ணுகிறேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவு தஸ்ரீஹம் பி இஹ்சான் என்ற வார்த்தையோடு என்ன செய்கிறாரு? அதில் சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் அதை உண்டு தான். தலாக்கன் செஞ்சால் இப்படி தான் செய்யணும், இதெல்லாம் அக்குது. அந்த அக்குது செஞ்சுட்டா இவர் என்ன செய்யணும், இவர் என்ன செய்யணும்ன்றத ஒப்பந்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம். அது வேற இது வேற இல்லை. அப்போ அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த ஒப்பந்தம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் கடமையே இல்லாத சில கடமைகளையும் உரிமையே இல்லாத சில உரிமைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதான் அந்த இடத்துல அம்சம். அந்த ஏற்றுக்கொள்றது வெறுமனே சட்ட ரீதியானது. அதனால தான் அல்லாஹ் தஆலா என்னது, வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, அந்த அக்குதின் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மத்தியில் ஒரு மவத்தத்தையும் ஒரு ரஹ்மத்தையும் ஏற்படுத்துகிறான். அப்போ மாத்தியன், வெறும் மாத்தியன் சடரீதியான அமைப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பிறப்பால் வருகின்ற அந்த உறவு போல, ஒரு நேசம் போல உள்ளத்துக்குள்ள எல்லாம் ஏற்படுத்துகிறான். மவத்தா ரஹ்மா எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான் அந்த இடத்துல. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு நம்ம அதை செய்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு ரஹ்மத்தை மவத்தத்தை ஏற்படுத்துகிறான். இதே மாதிரி கிட்ட, அதாவது இது நிக்காகெல்லாம் இதே மாதிரி தான் என்னது, அதாவது விபச்சாரிகளோடு மற்ற இடங்கள்லாம் ஒப்பந்தம் பண்ணுறான். இவ்வளோ அமௌண்ட்டு இந்த மாதிரி அது மாதிரி ஒப்பந்தம் பண்ணுறான். இந்த ஒப்பந்தம் பண்ணுறதுல என்ன மவத்தத்தும் இல்லை, ரஹ்மத்தும் இல்லை, சுரூத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. அவளுக்கு உரிமையும் இல்லை, ஹக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியத்தை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க,
அதை ஹராமான சம்பாத்தியம் அசிங்கமான சம்பாத்தியம் என்று சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அல்லாவுக்கு முன்னால் ஒரு ஷரஈயத்தான முறையில் சமூகம் அங்கீகரித்த ஃபித்ராவுடைய முறையில் அழகான முறையில் ஒரு ஒப்பந்தம் பண்ணி கணவனும் மனைவியும் இணைவது என்பது இந்த உலகத்துடைய நிர்வாகத்தில் ஒரு பகுதியை நம்ம சொன்னதுனால தான். எனவே இந்த அக்து என்றது பலவிதமான ஷுரூத்துக்களை தாங்கி நிற்கிது. இந்த ஷுரூத்து சொல்லப்பட்டால் பலத்தை கூட்டும். அது அந்த இடத்துல பலத்தை கூட்டும்னா ஏற்கனவே சொல்லப்பட்டது அழுத்துற மாதிரி. ஆனால் சொல்லப்படலை என்றது எந்த ஒரு தாக்கத்தையும் அதில் என்ன செய்யாது, செலுத்தாது. மனமுடித்து வைக்கிறேன் என்று சொன்னால் மட்டுமே என்ன போதுமானது என்றதை பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம எந்த ஷுரூத்தை பற்றி பேச போகிறோம்னா அந்த ஷுரூத்தை பற்றி அல்ல, இதோடு சம்மந்தப்பட்ட ஷுரூத்தை பற்றி அல்ல. இன்னொரு ஷுரூத் இருக்கு என்னென்னா, அக்குதுடைய நிபந்தனைக்கு முரணான நிபந்தனைகள். இப்போ அக்குதுடைய நிபந்தனைகளை நான் எப்போ சொன்னாலும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது அசல்லே வார நிபந்தனைகள். அக்குதுடைய நிபந்தனைக்கு முரணான நிபந்தனைகள், அக்குதுடைய நிபந்தனைக்கு மேலதிகமான நிபந்தனைகள், அக்குதுடைய நிபந்தனைக்கு இணைக்கக்கூடிய நிபந்தனைகள். 3 சரியா? இந்த இதை விட்டுருங்க, இதை திருப்பி சொல்கிறத விட்டுருங்க. அக்குதுடைய நிபந்தனைக்கு முரணான நிபந்தனைகளை வைக்கிறது, அக்குதுடைய நிபந்தனைகளுக்கு மேலதிகமான நிபந்தனைகளை வைக்கிறது, அக்குதுடைய நிபந்தனைக்கு இணைக்கக்கூடிய சில நிபந்தனைகளை வைக்கிறது. அது மேலதிக இணைக்கக்கூடிய என்னதை நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த இடத்துல இது சம்பந்தமாக அதாவது தனி ஆய்வு நூல்கள் இருக்குது. அஷ்ஷுரூத் அல் முக்தரினா பி அக்தின் நிக்காஹ், அக்தின் நிக்காஹோடு அதாவது இணைந்த நிபந்தனைகள். இக்திரான் அதாவது அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய நிபந்தனை. இந்த நிபந்தனைகள் சொல்லப்படுற இடத்தை பொறுத்தும் டிஃபரெண்ட். அக்து நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கு, அக்து நிக்காட மஜ்லிஸ் நடக்கிற டைமில் சொல்லப்பட்டிருக்கு, அக்து நிக்காவுக்கு புறவு சொல்லப்பட்டிருக்கு. அக்து நிக்காவுக்கு புறவு சொல்லப்பட்ட எந்த நிபந்தனையும் அக்து நிக்காவுக்குள்ள என்ன செய்யாது, வராது. அக்து நிக்காவுக்குள்ள அது தாக்கம் செலுத்தாது. இப்போ ஒரு பெண் சொல்கிறா, பலதார திருமணம் முடிச்சுக்கிற ஒரு பெண் சொல்கிறா, அல்லது ஒரு மனைவி ஆகிக்கிற சொல்ல, நீங்கள் எனக்கு செலவுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றா. இப்போ அக்கது நிக்கா அளிக்கிற அந்த அக்கதில் செலவுக்கு தரணும்ன்ற நிபந்தனை அசல்லையே இருக்குது. இப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் எனக்கு செலவு தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்போ அப்படின்னா அக்கதில் உள்ள ஒரு நிபந்தனையாவை இல்லைன்ட்டா. இது அக்கதில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்ற அர்த்தம் என்னென்னா, ஒரு மாதத்தில் நீ செலவுக்கு தந்து தான் ஆகணுமெண்டா தரணும். இல்லை நீங்கள் நேத்தோட சொன்னீங்களே அக்கது ஏற்கனவே எடுத்தாச்சு, அது இப்போ நீங்கள் செலவுக்கு தரவில்லைன்னு ஒரு வருஷம் சொல்லி அவ இருந்துட்டு இன்றையில நீங்கள் மறுபடி தரணும்னு சொன்னால் மறுபடி தந்துதான். நீங்கள் போனால் வாக்கு மாறுறீங்களேன்றலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. காரணம் ஏற்கனவே அக்கது போடப்பட்டாச்சு. போடப்பட்டதில் நீங்கள் கூட்டி குறைச்சி என்ன செஞ்சாலும் சரி செஞ்சுக்கலாம். இப்போது சவுதா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாளை என்ன செஞ்சாங்க, வானா ஆயிஷா ரலியல்லாஹு கொடுங்கன்னு சொன்னாங்க. திருப்பி சவுதா நினச்சா அந்த நாளை வாங்கிக்கலாம். நேற்று சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அக்கது அதுக்கு முன்னால் நடந்தது, அதில் வாபஸ் வாங்கினா அப்போ இதுவும் என்ன செய்யலாம் சொல்லலாம். அதாவது எந்த நிபந்தனையை விட்டு கொடுக்கலாம்னு ஒன்று இருக்குது. எந்த நிபந்தனையை விட்டு கொடுத்தாலும் சரி அக்கது அடிப்படையில் அதுக்கு புறவு சொல்லப்படுற எதுவுமே இவங்களா விட்டு கொடுக்குறதா இருக்குமே தவிர இதில் தாக்கம் செலுத்தாது. ரிப்பீட் என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். அக்கது நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு முன்னால் சொல்லக்கூடிய எல்லாமே வாக்குகளாகத்தான் இருக்குமே தவிர அக்கதில் செல்வாக்கு செலுத்தாது. வாக்குகள்னா நான் உனக்கு வாக்களிக்கிறேன், உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னொரு திருமணம் என்ன செய்ய மாட்டேன், முடிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பேசி வச்சுக்கிற டைம்களில், அல்லது இந்த லவ் காதல் அந்த மாயளிக்கிற டைமில் உன்னையே நான் விரும்புகிற விருப்பத்தை பார்த்தா நீ இன்னொன்று முடிக்கிற மாதிரி ஆகிக்குது. இல்லை, உன்னையே முடிக்கிற ஐடியா இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்படியே பேசி 2-3 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்கிறதா இன்னொன்று முடிப்பேன் பேசிப்பான. கல்யாணம் முடித்த உடனே ஒரு வருஷத்தில் நம்ம இதாக உளறிட்டோம், போதையில் காதல் போதையில் உளறிட்டோம், இப்போ தான் நம்ம தெளிஞ்சிட்டோம், என்னடா செய்கிறது அப்படி என்ற உடனேயே இவருக்கு இது ஞாபகம் வரும். இப்போ இவர் இன்னொன்று முடிக்கக்கூடாதான்னு கேட்டால் முடிக்கலாம். இவர் இன்னொன்று முடிக்கக்கூடாதுன்னா முடிக்கலாம். ஆனால் வாக்கு மீறல், இது என்ன வாக்கு மீறல் அக்கது நிக்கால செல்வாக்கு செலுத்தாது. அக்கது நிக்கால செல்வாக்கு செலுத்தாது. இந்த முராபஹா வியாபாரம் இருக்குது. முராபஹா வியாபாரம்டா என்ன, என்கிட்ட பணம் இல்லை, ரிபஹண்ட லாபம், என்கிட்ட பணம் இல்லை, நான் உங்கள்கிட்ட வரேன் எனக்கு இந்த காரை வாங்கிட்டாங்க, என்கிட்ட பணம் இல்லை. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கார் இல்லை, உங்கள்கிட்ட பணம் தான் இருக்குது, நீங்கள் இந்த காரை வாங்கிட்டாங்க அப்படின்ற. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கார் வேணும்னு எல்லாம் அதை கேட்டுக்கிறீங்க. கேட்டுட்டு அந்த காரை வாங்குறீங்க. 10 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கிட்டாச்சு. வாங்கி 11 லட்சத்துக்கு நான் உங்களுக்கு தாரேன்றீங்க அனுமதி. நீங்கள் 10 லட்சத்துக்கு வாங்கினது எனக்கு தெரியும், 11 லட்சத்துக்கு தாரன்றதும் அனுமதி. இதே இப்படி செய்யாமல் 10 லட்சத்தை எனக்கு தாங்க, நான் கார் ஒன்று வாங்க போகிறேன், உங்களுக்கு நான் 11 லட்சம் தாரேன்டா வட்டி. நீங்கள் காரை வாங்கி 10 லட்சத்துக்கு எடுத்து 11 லட்சத்துக்கு தாரேன்னா வட்டி இல்லை, முராபஹா. நீங்கள் லாபம் அடைகிறீங்க, அவரும் லாபம் அடைகிறார் அந்த ஆளும். ஓகே, இதில்
பிரித்து என்ன 30,000 மாதமாக தாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட், அதுவும் பிரச்சனை இல்லை. அந்த 11 நீங்கள் கொஞ்சம் காலம் பிந்தி தாரண்டதால் 11 நரையீடு போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல எக்ரிமெண்ட் நடக்கிறது தான் முக்கியம், அது பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்கும் மத்தியில் நீங்கள் கார் வானான்ட்டீங்க, அவர் காரை கொடுத்துட்டாரு, வாங்கிட்டாரு, கொடுத்து வச்சுட்டார், கார் வானான்ட்டீங்கன்னா நீங்கள் எந்த வகையிலையும் குற்றவாளி இல்லை. இந்த வியாபாரத்தில் எந்த வகையிலையும் குற்றவாளி. உங்களை நம்பித்தானே அப்போ நான் இம்போர்ட் பண்ண ஜப்பான்லேருந்து எவ்வளோ இதுக்கு போச்சு தெரியுமா, அது போச்சு தெரியுமான்னா அதெல்லாம் என்ன வியாபாரத்தில் செல்ல. வியாபாரம் 2 பேர் இங்கே வந்த பிறகு 2 பேரும் அந்த பொருளை வாங்கி கண்ட அவர் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பணம் கட்டினா தான் வியாபாரம் நடக்குமே தவிர முராபகா உள்ளவர் நிபந்தனையெல்லாம் என்ன செய்யலாது, வைக்க இயலாது. அப்போ இது நடந்தது என்ன, இவர் இல்லைன்னு சொன்னார், வாக்கு மீறல் பாவம். ஆனால் அந்த வியாபாரத்தில் அது எந்த செல்வாக்கும் என்ன செய்யாது, செலுத்தாது. இந்த முராபகா சிஸ்டத்தில் நீங்கள் எந்த பேங்க்கு எங்கே போனாலும், இந்த பேங்க்குக்கு போனாலும் சரி, இதை எழுதி கொள்வாங்க நிபந்தனையாக. எக்ரிமெண்ட்டுக்கு கொண்டு அமௌண்ட் ஒன்று எடுப்பாங்க, அமௌண்ட்டை எடுத்து கட்டாயம் வாங்கணும்னு மாதிரியே என்ன அதில் நிபந்தனை. அப்போ இந்த நிபந்தனை என்ன பீல கட்டாயம் வாங்கணும்னு நிபந்தனை எப்படித்தான் போட்டாலும் அதை உடைக்கலாம் மார்க்கத்தில். அது வாக்கு மீறல் அமையும், ஒரு முருகத்தாக நல்ல ஒரு மனிதாபிமான செயல்பாடு இல்லாதாக அமையுமே தவிர வியாபாரத்தை எப்படி ஒருத்தனை கேன்சல் பண்ணுற உரிமைக்கு அந்த உரிமை என்ன செய்யுது இவனுக்கு இருக்குது. இப்போ நாம் ஒரு கடைக்கு போய்த்து ஒரு பொருளை வாங்கிட்டு இல்லை பாரு அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டு வரலாமா இல்லையா, அதே உரிமை முராபகால என்ன செய்யணும், இருக்கணும். அதில் முராபகான் வந்ததுக்கான காரணம் ரிபஹ் லாபம். ராபகான 2 பேர் அவர் இவர் லாபம் அடைகிற மாதிரியான அந்த அமைப்புக்கு வாரசான முராபகான்னு சொன்னது. இதுதான் முராபகான்றது. இதே மாதிரி தான் இதுவும். ஒரு வார்த்தை ஒரு சொல்லிட்டாருன்னா அது அக்குதில் செல்வாக்கு செலுத்துமான்னு கேட்டால் அக்குதில் செல்வாக்கு செலுத்தாது. இதை ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு பெண் ரைட்டு கேட்கலாம். எப்போ என்ன இவர் இப்படி நிபந்தனை சொல்லியிருந்தார், இல்லை எப்போமா நிபந்தனை சொன்னீங்க, சும்மா பேசுகிற டைமில் 1000 பேசிப்போம், அந்த நிபந்தனை தான் இது. அப்படி அது வாக்கு மீறல், அது பிள்ளை, அவர் தௌபா செய்யணுமே தவிர இதில் இந்த அக்குது நிக்கால் அது என்ன செய்யாது, செல்வாக்கு செலுத்தாது. ஸோ எந்த அக்குதுகளாக இருந்தாலும் எந்த நிபந்தனை மஜ்லிஸில் என்ன செய்யணும், அது அந்த அக்குதுடைய நிபந்தனையில் அது வரணும். அப்படின்னா அதை சொல்கிற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல அதை சொல்லப்படணும். ஏதோ ஒரு வார்த்தை அடிப்படையில் அந்த இடத்துல அந்த இது கைச்சாத்திடப்பட வேண்டும். அப்படி மட்டும்தான். அதான் உலகத்தில் உள்ளது. அதுதான். இப்போ காரெல்லாம் வாங்கின போகிற ஃபோன் பண்ணி அந்த எக்ரிமெண்ட்டில் ஒன்று எழுதலை, இதையும் சேர்த்துக்கங்க, யாராவது சொல்லுவாங்களா, சொல்லவும் எல்லாரும் அதை எடுப்படவும் அது. எனவே இந்த முந்தி சொல்லப்படுறதுகள்லாம் வாக்குகள், பேச்சுக்கள், பேச்சுவார்த்தையில் சொன்னால் ஹிதுபத்து நிக்கால சொன்னாலும் சரி, ஹிதுபத்து நிக்கால எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்ச பிறகு இவர் மாறுறது அதில் செல்வாக்கு செலுத்தாது. இந்த இதுதான் இஹ்லாஃபுல் வாத், வாக்குறுதியை மாறிட்டாருன்னு செல்வாக்கு செலுத்துமே தவிர அக்கதுடைய இதில் என்ன செய்யாது, செல்வாக்கு செலுத்தாது. அந்த மஜ்லிஸில் சொல்லப்பட்டு அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு முடித்து தருகிறேன் சொல்லப்பட்டால் அதுதான் இந்த இடத்துல என்ன செல்வாக்கு செலுத்தும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் முதலாவது நிபந்தனைகளை பற்றி பொதுவாக பார்ப்போம். சரி, இதில் இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஹம்பலி மதுஹபை தவிர மற்ற 3 மதுஹபுகளும் திருமணத்தில் இணைக்கும் நிபந்தனைகளோ முரண்பாடான நிபந்தனைகளோ மேலதிக நிபந்தனைகளோ செல்லாதுன்றாங்க. அந்த நிபந்தனை வைக்க இயலாது. அது எந்த நிபந்தனை வச்சாலும் அல்லாஹு தஆலா அக்துக்கென்று போட்டிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளில் ஒன்றை கூட்டுறதாக அமையும், ஒன்றை மாற்றுறதாக அமையும், ஒன்றை இணைக்கிறதாக அமையும். எனவே மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஏற்படுத்தினால் அது பித்அத்ன்றாங்க. இது மற்ற மத்ஹபினர்கள். சரியா, அவங்க சொல்றாங்க அல் அஸ்ல் ஃபி ஷுரூத்தி அத்-தஹரீம், நிபந்தனைகளில் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நிபந்தனைகள் எல்லாமே ஹராம் தான், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை தவிர. இது அல்லாஹ்வுடைய நிபந்தனைகளை கூட்டுற மாதிரி. உதாரணமாக அதாவது ஆயிஷாரெல்லாம் பரீராவை விடுதலை செய்கிறாங்க. பர்ரா விடுதலை செய்கிறதுக்காக வேண்டி பணம் கேட்டு வராங்க ஆயிஷாரெல்லாம். அப்போ அதை கொடுக்கறதுக்கு ஆயிஷாரெல்லாம் உதவி செய்கிறாங்க. உதவி செஞ்ச பின்னால் அந்த அப்படின்னா இறுதி காலம், மதீனாவோட இறுதி காலம் கொஞ்சம் வசதி இருந்துச்சு. அப்போது அந்த விடுதலை செய்ய ரெடி ஆகிறாங்க. பரீராவுடைய அந்த ஓனர் விடுதலை செய்ய ரெடி ஆகிறா. ஆனால் ஒரு நிபந்தனை, வலா எங்களுக்கு தான், அந்த அடிமை விடுதலையான பிறகு உள்ள உரிமை எங்களுக்கு தான். அந்த உரிமை இருந்தால் என்ன செய்யுமாடா, இவன் மௌத்தாயின பிறகு உள்ள சொத்து விஷயங்கள் இவருக்கு வரும், அவரோட சொத்து விஷயங்கள் இவங்களுக்கு பங்களிக்கும். அதுபோல் அதாவது திருமணம் முடிச்சு வைக்கிறது அதிலெல்லாம் இவரோட பங்கு தான் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் இதை பற்றி ஒரு உரை நிகழ்த்துறாங்க. ரைட்டா, என்ன சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்திலே இல்லாத நிபந்தனைகள் எல்லாம் நிபந்தனைகளாக என்ன செய்கிறார்கள், வைக்கிறார்கள். ரைட்டா, எந்த நிபந்தனையாக இருந்தாலும் அது எவ்வளவு 100 நிபந்தனைகளாக இருந்தாலும் குர்ஆனுக்கு முரணான நிபந்தனைகள் செல்லாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அல் வலா லிமன் அஅதக், யார் விடுதலை செய்கிறாரோ அவங்களுக்கு தான் வலா போய் சேரும். ஆயிஷா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் வலா என்ன செய்யும், போய் சேரும், அந்த உரிமை போய் சேரும்னு சொன்னாலும் வருது. இந்த இதை ஆதாரமாக வைக்கிறான். வேதத்தில் இல்லாத நிபந்தனைகள் 100 நிபந்தனைகள் வச்சாலும் சரி அது என்ன செய்யாது, செல்லாதுன்னு இந்த ஹதீஸெல்லாம் வச்சு அவங்க கூடாதுன்றாங்க.
ஆனால் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நிலைப்பாடும் அந்த ஹனாபிலாக்களுடைய நிலைப்பாடும் மிக சரியான நிலைப்பாடு அதுதான். நிபந்தனை வைக்கலாம் அப்படின்றது. அலாமுல் முவக்கையின் அன் ரப்பில் ஆலமீன் என்ற இமாம் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி புத்தகத்தில் சம்பந்தமாக அழகாக நிறைய என்ன செய்கிறார், விளங்கப்படுத்துகிறார். அந்த நிபந்தனை வைக்கலாம் என்பதுதான் சரி. அந்த ஹதீதுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்ன அந்த பரீராவுடைய அந்த ஹதீதுகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் அதில் காரணம் சொல்கிறாங்க. அல் வலா உலிமன் ஆத்தா, யார் விடுதலை செய்கிறாரோ அவங்களுக்கு தான் வலா உரிமை உண்டுன்றது மார்க்கம். அதுக்கு மாத்தமாக அவங்க என்ன செஞ்சாங்க, நிபந்தனை வச்சதுனால தான் வேதத்துக்கு என்ன, அதாவது முரணான நிபந்தனை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேதத்தில் இல்லாத நிபந்தனைனாங்க. முரணான நிபந்தனை வைக்காத வரைக்கும் அது என்ன, நாங்கள் வந்து அது அது குர்ஆனோட உடன்பட்டு போகிற நிபந்தனை தான் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் சரியானது. ஏனென்றா சூரா மாஇதா 1 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உகூத், அக்துகளை நிறைவேற்றுங்கள். அதாவது ஒப்பந்தங்களை என்ன செய்யுங்க, அஹ்துண்டாலும் ஒப்பந்தம், அக்துண்டா அந்த ஒப்பந்தத்தை முடிச்சு போடுறது, அவைகளை நிறைவேற்றுங்கள். பொதுவாக தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என்ன ஒப்பந்தம் வச்சாலும் நிறைவேற்றுங்கள். எந்த அளவுக்கு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுச்சு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனால உள்ள, அதாவது மதீனால உள்ள ஒரு ஒரு இறை நிராகரிப்பாளர் உபையன்னு நினைக்கிறேன், அவரோட ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. மக்காவுக்கு வந்தால் அவங்களே நான் காப்பாற்றுவோம், மதீனாவுக்கு வந்தால் உங்களை நான் காப்பாற்றுவேன் ஒப்பந்தம். உஹது யுத்தத்தில், பத்ரி யுத்தத்தில் அவரை பாதுகாக்கிறதுக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணுமே, மதீனாவுக்கு வந்தால் காப்பாற்றணும். யுத்தம் நடக்குது, யுத்தம் நடந்துட்டு இருக்கக்குள்ள அவரை பாதுகாக்கிற வேலையில் யார் ஈடுபடுறாரு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். அவரை பாதுகாத்து எடுத்துக்கிட்டு போகிறார். அவர் கொடுத்த மனுஷராக ஆகிறார். ஏழாமல் அப்துர் ரஹ்மான் அவர் தோளில் போட்டுக்கண்டு எடுத்துகிட்டு ஓடுறார். இப்போ நான் கேட்குறேன்டா, ஒரு காஃபிரை யுத்த களத்தில் எதிரியாக வந்து ஒரு காஃபிரை பாதுகாத்து கொண்டு அப்துர் ரஹ்மான் பின் ஓடுறார். யாரா முனாஃபிக்னாங்களா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், அம்பெய்தாங்களா? இல்லை. கடைசியில் பின்னால் அன்சாரிகள் அந்த முஹாஜிரை விரட்டி வந்துட்டாங்க. விரட்டி வாரது இப்போ யாரும் சேர்த்து, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபையும் சேர்த்தா விரட்டி வாரது. கடைசியில் ஏழாமல் அவரை போட்டுட்டு அவரை மேலே படுத்துடுறாரு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். சரியா, படுத்துடுறாங்க. படுத்த பின்னால அவரை வெட்டுறதுக்காக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மேலே படாமல் வெட்டுறதுக்காக வேண்டி ஒரு இதால கையை போட்டு அவர் ஒரு காயம் விழுந்துருது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு. அவரை கொண்டுடுறாங்க. யாரும் அந்த உபை என்றவரை கொண்டுடுறாங்க. இப்போ இந்த இடத்துல என்னை மீறி அவங்க கொண்டுட்டாங்க. அப்துர் ரஹ்மான் பின் தன்னோட வாக்கையும் என்ன செஞ்சார், எவ்வளவுக்கு நிறைவேற்றினாரு பாருங்க. நான் வாக்கை நிறைவேற்று தான் எனக்கு இதுக்கு மேலே ஏலான்னு சொல்லலை. அவர் உசுருக்கு மேலால் போகட்டும்னு நினைச்சாரு. அதாவது மேலே படுத்தாரு. பாப்பா, எந்த சஹாபியும் அதை முரண் நினைக்கல, நியாயவஞ்சகம் நினைக்கல. இதுதான் அஹ்லாக்குல் ஜாஹிலியா. அந்த நம்ம அறியாமை மண்டையொட்டில் மது இருந்து பேசுறதானே அந்த ஜாஹிலியாவுடைய அஹ்லாக்கு இதுதான். இது நினைச்சாலும் இன்றைக்கு எடுக்க இயலுவா, 2 பேர் அந்த ஒப்பந்தத்தை, இந்த சம்பந்தத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போது இந்த சப்ஜெக்ட் வந்து வாக்கு அவங்க நிறைவேற்ற விஷயத்தில் எப்படி என்றதை நம்ம என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம். இவங்களுடைய அந்த அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை அந்த இது. அப்போது அவுஃபு பில் உகூத்ன்றது வருமா இல்லை, இது இப்போ சொல்ல போனால் ஹராமட்டு ஹலாலாக்கின மாதிரி. அப்படின்னா அவுஃபு பில் உகூத், இதை நிறைவேற்றுங்கள். வஅவுஃபு பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, சூரா இஸ்ரா 34. அவுஃபு பில் அஹ்த், கொடுத்த உடன்படிக்கை. வாக்கு வேற, உடன்படிக்கை வேற. வாக்கு ஜஸ்ட் ஒரு இது சொல்றது, உடன்படிக்கைன்றது சில 2 பேர் பக்கத்தில் நலவுகள் இருக்கும், சில 2 பேர் பக்கத்தில் சில கருதிகளை பாதுகாத்துக் கொள்றீங்க. அவுஃபு பில் அஹ்த், வாக்கை நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, அந்த அஹ்த் மறுமை நாளில் விசாரிக்கப்படும், அதை பற்றி விசாரிக்கப்படும் அப்படின்னு வரது நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போது இந்த செய்தியை வந்து சஹீஹ் புகாரி 456 அந்த பரீராவுடைய செய்தியில் இந்த வார்த்தை பாருங்க, மாபாலு அக்வாமின் யஷ்தரிதூன ஷுரூத்தன் லைஸ ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்திலே இல்லாத நிபந்தனைகளை சில மனிதர்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது, மனிஷ்தரத்த ஷர்த்தன் லைஸ ஃபீ கிதாபில்லா, வேதத்தில் இல்லாத நிபந்தனை யார் வைக்கிறாரோ ஃபலைஸ லஹு, அவருக்கு அந்த உரிமையிலே வைனிஷ்தரத்த மிஅத மர்ரா, அவர் 100 நிபந்தனைகள் வைத்தாலும் மட்டும் வருது. இது புகாரில் 456வது இலக்கம். ஆனால் இந்த செய்தி வந்து இதோடு ஒப்பிட்டு விளங்குற டைமில் எங்களுக்கு என்ன செய்யலாம், முரண்பாடான நிபந்தனை. அல்வலா உலிமன் ஆத்தக், விடுதலை செஞ்சவருக்கு தான் அல்வலா என்று அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்களே தவிர முரண்பாடாட்டி இதை சொல்லிக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இதை வந்து நம்ம நிறைவேற்றி ஆகணும். இதுலேயும் சஹீஹ் புகாரில் 2721 இலக்கத்து வருது. நேரடியாக உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹக்கு ஷுரூத், நீங்கள் போடுகின்ற நிபந்தனைகளில் மிகவும் தகுதியான நிபந்தனை அன் தூஃபுபி, நிறைவேற்றுவதற்கு. நீங்கள் நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதியான நிபந்தனை என்ன தெரியுமா, போடுற நிபந்தனையிலே மஸ்தஹ்லல் தும்பிஹில் ஃபுரூஜ், எந்த கற்பை நீங்கள் எதை கொண்டு ஹலாலாக்கி கொண்டீர்களோ அந்த நிபந்தனைகளை நான் கற்பையும் ஒழுக்கத்தையும் உங்களுக்கு ஹலாலாக்கி கொண்டீங்க அப்படின்னா என்ன, உடல் உறவை நீங்கள் உங்களுக்கு எந்த நிபந்தனைகளை வைத்து ஹலாலாக்கி கொண்டீர்களோ
அதை நிறைவேற்றுவதுதான் நீங்க போடுகின்ற நிபந்தனைகளிலே நிறைவேற்றுவதற்கு தகுதியானது. நான் அப்ப நேரடி செய்தே இல்லையா? இது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அக்கத்துடைய என்னது அந்த லாசிமான நிபந்தனைகள் இருக்கு, அதோட சேர்ந்து வர நிபந்தனை நம்ம சொன்னோமே, அதைத்தான் இது என்ன செய்யும், குறிக்கும். மேலதிக நிபந்தனை என்ன செய்யும், அது குறிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதையும் குறிக்கும், இதையும் குறிக்கும். அப்போ நம்ம பிரித்து பார்க்கல, இதில் ரெண்டையும் குறிக்கும். நாங்கள் இந்த திருமணத்தை ஹலாலாக்கி கொள்றதுக்காக வேண்டி அவளோடு அந்த 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 அதாவது உடலுடைய அந்த தேவையை ஹலாலாக்கி கொள்றதுக்காக நம்ம போட்ட அந்த நிபந்தனையில் எந்த நிபந்தனையெல்லாம் நம்ம போடுறோமோ அந்த நிபந்தனை நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியான நிபந்தனை அப்படின்னா அதில் நம்ம மிச்சம் பேணுதலாக என்ன செய்யணும், இருக்கணும் என்றது இந்த செயலில் வரும். எனவே நிபந்தனைகள் இடலாம், நிபந்தனை இடுவதற்கான அனுமதி தான் இந்த ஹதீஸில் என்ன செய்து சொல்லுதுன்றதுக்கு இந்த சஹீல் புகாரில் வரக்கூடிய இது செய்தி ஆதாரம். இப்போ முதலாவது முரணான நிபந்தனைகள், அக்கதுடைய அந்த ஷரத்தில் வைக்கப்படக்கூடிய என்ன, அதாவது முரணான நிபந்தனைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, முதலாவதாக தலாக்குடைய டைமை நிர்ணயிக்கிறது. அக்குதில் தலாக்குடைய டைமை அக்குதில் நிர்ணயிக்கிறது. ஒரு மாதத்தில் நமக்கு 2 பேருக்கு டைவோர்ஸ், ஆனால் இவ்வளோ மகருக்கு உங்களை நான் என்ன செய்கிறேன், கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்றது கூடுமா கூடாதான்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், சரியா? ஆனால் அதுதான் முத்தா திருமணம். அதுதான் என்ன முத்தா திருமணம்ன்றது, அதுதான் என்ன தலாக்குடைய டைம் அதில் இருக்கும். அதாவது இந்த டைமில் நான் தலாக் பண்ணுவேன்ன்றது அதில் இருக்கிறது, அதானே முத்தான்றது. மற்றபடி எல்லாம் ஓகே, மற்றபடி எல்லாமே ஓகே. அதில் பிரச்சனை தலாக்குடைய நேரம் அதில் என்ன செய்யும், அதில் இருக்கும். அப்படின்னா 3 நாளில் டைவர்ஸ் பண்ணிடுவேன், அல்லது என்ன அதாவது 6 நாளில் டைவர்ஸ் பண்ணிடுவேன், இதாக இருக்குது. அதில் முத்தா திருமணத்தில் இதாக இருக்குது. முத்தா திருமணத்தில் எல்லா சட்டங்களும் என்ன அதில் இருக்குது. ஆனால் டைவோர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நிபந்தனையாக என்ன செய்யும், அதில் வரும். இன்றைக்கு நடக்கிற முத்தா திருமணம் இல்லை, ஈரானில் அங்கே நடக்குது விபச்சாரம். இல்லைங்களா? இன்றைக்கு நடக்கிறது விபச்சாரம் முத்தாண்ட பேரில் நடக்குது. அதுக்கு தான் அது அவ்வளோ செய்திகளை கட்டி என்ன மன் தமத்தா பிம்ரஅத்தின் ஃபகஅன்னமா தாஃப பில் கஅபதி 70 மர்ரா அவங்களுடைய காஃபி குலைனியில் வருது. ஒருவர் ஒரு பெண்ணோட முத்தா திருமணம் செஞ்சால் கபத்துல்லா 70 முறை தவாப் செஞ்சதுக்கு சமமாக முத்தா திருமணம் செஞ்சால், சரியா? அப்போது இதில் என்ன பார்த்துக்கங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி அவர் முத்தா திருமணம் செஞ்சுட்டு குளித்தா அதில் வரக்கூடிய ஒவ்வொரு தண்ணி இந்த உடம்புல வடிதை குளித்த பிறகு அதன் மூலம் அத்தனை பாவங்களும் ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படுதான். அதில் இப்படி என்ன நிபந்தனை போட்டு இப்படி ஒரு ஒழுங்கான திருமணமாக இருந்தாலே அது இந்த தலாக்கென்ற நிபந்தனை உள்ள திருமணமாக இருந்தாலே சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த விபச்சாரம் இல்லை, அது தற்காலிக திருமணம் அப்படின்றது தலாக் நிபந்தனை இடப்பட்ட திருமணம். இன்றைக்கு அதை வச்சுக்கின்னு நடக்கிறது விபச்சாரம். அதை வைத்துக்கொண்டு நடப்பது அன்றைக்கு நடந்தது விபச்சாரம் அல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விபச்சாரத்தை அனுமதிக்க போகிறதில்லை. ஃபித்ரத்திலேயே விபச்சாரம் என்ன, அதான் ஃபித்ரத் வெறுக்கக்கூடிய ஒன்று. நம்ம ஃபித்ரத்துக்கு முரணண்டா என்ன வெறுக்கக்கூடிய ஒன்று பார்த்தோம். ஃபித்ரத் வெறுக்கக்கூடிய ஒன்று, ஃபித்ரத் வெறுக்கக்கூடிய ஒன்று ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அது திருமணம் தான். ஆனால் எங்களுடைய பார்வையில் ஃபாசிதான என்ன அது திருமணம். அந்த திருமணம் அதை இந்த தற்காலிக திருமணம்ன்றது இன்றைக்கு தற்காலிக திருமணமெல்லாம் நடக்கிறதெல்லாம் விபச்சாரம் தான். வழி இல்லாமல் நடத்தலாம், அது இல்லாமல் நடத்தலாம், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ முடிச்சவளான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் அதில் என்ன செய்து இருக்குது. அது பிழையானது. அடுத்தது அந்த வரலாற்றில் பார்த்தா உறவர் திருமணமெல்லாம் ஒன்று இருந்ததே இல்லை. இப்போ உறவர் திருமணமெல்லாம் என்ன செய்து இருக்குது. அப்போது அட்லீஸ்ட் ஆக 3 நாள் இருந்ததாக தான் நம்ம பார்க்குறோம். சில ஹதீஸில் பார்க்குற டைமில் முத்தா திருமணம் என்றது 3 நாள் ஆக குறைஞ்சது இருந்ததாக பார்க்குறோம். மாதக்கணக்கில் இருந்ததெல்லாம் இருக்குது, வருஷக்கணக்கில் இருந்ததெல்லாம் முத்தா திருமணம் இல்லைங்களா. இது 3 நாள் ஆக குறைஞ்சது இருந்ததை பார்க்குறோம். இது என்ன அப்படி இல்லை. அப்போது தலாக் நிபந்தனையாக வருவது அக்குதில் யோசிச்சு பார்த்தா முரண்படுதா, அல்லது அந்த பெண்ணும் இவரும் உடன்பட்டா சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா முரண்படுது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வட்டி நாங்கள் விரும்பித்தான் நானும் கொடுத்தது, நகையை அடமானம் வச்சுக்கிறேன், விரும்பித்தான் அடமானம் வச்சது, அவரும் ஓகே நானும் ஓகேன்னு சொல்லி. அப்போ விரும்பி அடமானம் வச்சா பிரச்சனை இல்லை. விரும்பி அடமானம் வச்சாலும் விரும்பி அடமானம் வைக்காட்டு அல்லாஹ் விரும்பலை. ஓண்ட விருப்பம் அவரோட விருப்பம் மட்டும் முக்கியம் இல்லை, அல்லாவுடைய விருப்பம் இங்கே என்ன முக்கியம். அல்லாஹ் விரும்பலாட்டி அது ஹராம். பண்ணிக்கிட்டா? அப்போ அல்லாஹ் விரும்பலைன்னா அது ஹராம் இடத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வெறுத்தாண்டா மக்ரூஹல்ல ஹராம், அல்லாஹு தாலா வெறுத்தாண்டா கரிஹ. ஏன்னா அல்லாஹு தாலாவுடைய குரு அல்லாஹ் உண்ட வெறுக்கிறான்னா மக்ரூ. ரசூல்லாங்க வெறுத்தா அது மக்ரூஹா இருக்கும். எது ஃபிக்ஹில் வெறுக்கத்தக்கது விரும்பினா செய்யலாண்டா. அல்லாஹ் வெறுத்தாண்டா அது ஹராம் எடுத்து. அல்லாஹ் விபச்சாரத்தை குர்ஆனில் என்ன செய்யறான், மக்ரூஹன்றான். பண்ணிக்கிட்டா? குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம் மக்ரூஹன்னு சொல்கிறான். அது என்ன காரணம்னா அல்லாஹு தாலா வெறுக்கிறது ஹராம்னு அர்த்தம்.
அதாவது சூரா இஸ்ரால 38ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். விபச்சாரம் மட்டுமல்ல, நிறைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், சிறுக்கு செய்ய வேண்டாம், அனாதைகளுடைய சொத்துக்கள் எடுக்க வேண்டாம் எல்லாம் சொல்லிட்டு, குல்லு தாலிக கான ஸய்யிஉஹு இன்த ரப்பிக மக்ரூஹா. ரைட்டா? இந்த அனைத்து பாவங்களும் அல்லாஹ்விடத்தில் மக்ரூஹ், இந்த அனைத்து பாவங்களும் உனது இறைவனிடத்திலே மக்ரூஹாக இருக்கிறது அப்படின்னு வருது. அப்போ மக்ரூஹா இருக்கிற அர்த்தம் என்ன? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இந்த விஷயங்களை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் வெறுத்தா அது மிகப்பெரிய ஹராம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு என்ன உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் இந்த நிபந்தனையை பொறுத்த வரைக்கும், தலாக் என்ற நிபந்தனையை பொறுத்த, அப்போ எல்லா வியாபாரத்திலையும் 2 பேருடைய விருப்பம் மட்டுமல்ல முக்கியம். சில இடங்கள்ல அல்லாஹ்வுடைய விருப்பத்தை, அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கும். சில இடங்கள்ல அல்லாஹ்வுடைய அனுமதி, அதாவது அல்லாஹ்வுடைய விருப்பம் அதில் என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ்வுடைய விருப்பம் ஒன்றில் இல்லைன்னா அது ஹராம். இந்த தலாக்கில் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அஷத்துல் அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஹலால் வந்து தலாக்கா. அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான, அல்லாஹ் வெறுத்துக்கண்டிய ஹலால் ஆக்குவான். அல்லாஹ்வை நிர்பந்திக்கிறவன் யார் இருக்கிறான்? அல்லாஹ்வை நிர்பந்திக்கிறவன் யார் இருக்கிறான்னு கேட்குறான். அப்போ அதனால தான் துவா கேட்குற டைமில் அல்லாஹ்ட்ட என்ன செய்யக்கூடாது, யாரெல்லாம் நீ விரும்பினா தான் கேட்கக்கூடாது. அல்லாஹ் விரும்பாமல் நிர்பந்திக்கிறதுக்கு எவனும் இல்லை. அவன் விரும்பினா மட்டும்தான் தருவான். விரும்பினாத்தா விரும்பாட்டி தராது அப்படின்னு சொல்ல நினைச்சம் இல்லை. அவன் தந்தா அது உனக்கு, நீ கேட்கறத தாரான்னு அவனை யாரும் நிர்பந்திக்கிறதுக்கு இல்லை. எனவே இது அதே மாதிரி தான் அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி தலாக், அல்லாஹ் வெறுக்கிற அரசு, அல்லாஹ்வுடைய அரசு நடுங்குகிறது தலாக்கின் காரணமாக. ரெண்டுமே மிகவும் பலகீனமான ஹதீஸ்கள், ரெண்டுமே மிக மிக பலகீனமான ஹதீஸ். அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிசா, நபியே நீங்கள் உங்கள் மனைவிமார்களை தலாக் செய்தால் அப்படின்னு தலாக்க ரசூலுல்லாஹ்வோட இணைச்சு சொல்றான். கவிதை நபிக்கு ஆகாதன்றா, தலாக் நபிக்கு ஆகாதன்னு அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. இன் தல்லக குன்ன, அல்லாஹ் அந்த நபி உங்களை தலாக் பண்ணி விட்டால் என்று சொல்றான். அப்போ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வோட இணைச்சு என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்புறம் மூமின்கள் தலாக் பண்ணி விட்டால், தங்களது வளர்ப்பு மகன்களை நீங்க வளர்ப்புமான தலாக் பண்ணி விட்டா அவங்க முடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அத்தலாக்கு மர்ரதான், தலாக் வந்து 2 முறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். தலாக்குடைய இதாவை சொல்லி காட்டுறான். வெறுப்புன்றதுக்கு அல்லாஹ் இவ்வளவு சட்டம் சொல்லிக்கிறான். வெறுப்புனா ஹராமட்ட அல்லாஹ் போய்த்துட்டு பண்ணி செய்யக்கூடாது. அப்படி பட்ட ஒன்று அல்லாஹ்வுடைய அரசு நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன, அது வந்து தவறான ஒரு அம்சம் எடுத்து நம்ம புரிந்து கொள்ளணும். இதையே ஒருத்த நிபந்தனையில வைக்கிறான். நான் வந்து அப்போ 2 பேரும் உடன்பட்டு நிபந்தனை வைக்கிறன்றது பிழை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அக்குது போடுறது சேர்றதுல பெரிய நிபந்தனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீங்க 2 பேரும் விரும்பினாலும் சரி, 2 பேரும் விரும்பினாலும் சரி, அல்லாஹ் அதை என்ன செய்யல, விரும்பல. அந்த நிபந்தனை அதில் வரக்கூடாது. இப்போ இதில் ஒரு, அப்போ இது திட்ட தெளிவான ஹராம். இது வந்து அக்குதுக்கு முரணானது, அக்குதுடைய ஷர்த்துக்கு முரணானது. ஷர்த்துன்னு சொல்றேன் நான் இங்கே, ஷர்த்து லாசிம், அதோடு இருக்கக்கூடிய நிபந்தனைக்கு இது அக்குதுன்னு வந்து அதுக்கு சில நிபந்தனைகள், அந்த நிபந்தனைக்கு இது முரணானது. அதனால தலாக் நிபந்தனையாக வரக்கூடாது. அது ஒரு காலகட்டத்தில் ஹலாலா இருந்துச்சு. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்தார்கள். பின்னால் சில சஹாபாக்கள் முரண்பட்டார்கள். அது தடை செய்தார்களா இல்லையான்னு அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அல்லது ஒரு தவறுதலான புரிதல் அவங்களுக்கு இருந்திருக்கும். பின்னர் அது மிக கண்டிப்பாக உமர் ரலியல்லாஹு காலத்திலும் அலி ரலியல்லாஹு காலத்திலும் மிக கண்டிப்பாக அதனை, அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு இஜ்மா வார அளவுக்கு என்ன செஞ்சது, வந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது தலாக் நிபந்தனையாக வரக்கூடாது. ஒரு மசாலா வந்துச்சு, தலாக் நிபந்தனையாக வரல, அல் நிகாஹ் பி நியத்தி தலாக், தலாக்கிட நியத்து மனசுல இருக்குது, அப்படி நிக்கா பண்ணலாமா? தலாக்கிட நியத்து அக்குதுல வரலை, ஷரத்துல சொல்லலை, 2 பேரும் உடன்படலை. ஆனால் அந்நிகாஹ் பி நியத்தி தலாக், இவர் உள்ளத்தில் வந்து ஒரு மாதம் வாழுவோம், அப்புறம் நம்ம என்ன செஞ்சிடுவோம், டைவோர்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் என்னது அக்குது நிக்காலாம் பண்ணுறது. இந்த சில வெளிநாடுகளில் சில பிஸ்னஸுகளுக்கு போகிற இடங்களில் வந்து இந்த கேள்வியே கேட்பாங்க. பிஸ்னஸுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி போகிறவங்க, இப்படி நம்ம முடிக்கலாமா? அங்கே அவங்க முடிக்கிறான்னா அங்கே வறுமையான மக்களும் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நம்ம திரும்பி போவோமா இல்லையாண்டெல்லாம் தெரியாது. அல்லது வெளிநாட்டுக்கு தூர இடங்களுக்கு படிக்க போகிறவங்க இருக்கிறாங்க, அங்கே இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவும் இல்லை. அப்போ அந்த மாதிரி டைமில் அவங்கள்ட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளே தலாக்குடைய நீயத்தை வச்சுக்கன்னு முடிக்கலாமா அப்படின்னா உங்களோட கருத்து என்ன? முடிக்கலாம், முடிக்கக்கூடாது? மினியத்து தலாக் முடிக்கக்கூடாது. ஷேக் பின் பாஸ் கூடுமண்டார் வணங்கிட்டா ரஹிமஹுல்லா. ஷேக் பின் பாஸ் வந்து இதை கூடும், பினியத்தி தலாக் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது அரிதான ஷாதான ஒரு ஃபத்வா. இந்த கருத்தில் சில அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாலே என்ன செஞ்சு, அவர் சும்மா சொல்லலை, முன்னாலேயும் சில அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, நீயத்துக்கு அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க போகிறது இல்லை, அக்குதில் வரலையே, ஷரத்தில் வரலையே, ஷரத்தில் யாரும் அங்கே என்ன செய்யலை, அதை சொல்லலையே, அதனால் அதில் என்ன செய்யலாம், குற்றம் பிடிக்க இயலாது. உள்ளத்தில் வந்து அவர் சில பொழுது அந்த நியத்தில் முடிப்பார். அவரும் எதுக்கு சொன்னார்டா, அவர் அந்த நியத்தில் முடிப்பார்,
பொருள் அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் அந்த பெண்ணை பற்றி ஒரு விருப்பத்தை போட்டு மஹப்பத்தை போட்டு அந்த வாழ்க்கையை என்ன செய்யலாம், நீடிச்சு போகலாம். இந்த நியத்தை அந்த அந்த உள்ளத்தில் வரக்கூடிய அந்த நியத்தை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோமா அவர் முடிக்க மாட்டார். பொறவு கிடைக்கக்கூடிய அவங்க 2 பேரும் வாழ்றதுக்கான அந்த சந்தர்ப்பம் என்ன செஞ்சிடும், அதில் இல்லாமல் போயிடும். இந்த நிபந்தனையை ஹராமா இப்படி உள்ளத்துக்குள்ளே வர நியத்தை ஹராமாக்குற மாதிரி எங்கேயுமே எதுலையுமே இல்லை. இப்படி மனிதனுக்கு 1000 நியத்துக்கள் என்ன செய்யும் இருக்கும் என்ற வாதங்கள் எல்லாம் அவர் வச்சார். நியத்தில் ஷரத்தில் கொண்டு போய் நம்ம வைக்கலையே அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் தலாக்குடைய நியத் என்பது அக்கதுடைய சுரூத்துக்களை கெடுக்கும் என்ற அந்த நிலைப்பாடு தான் மிக சரியானது. எல்லா அறிஞர்களும் நம்ம எடுத்துக்கிற அந்த அந்த விளக்கத்தில் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. எனவே அக்கத்தில் தலாக்க நிபந்தனையாக மொழிதலோ தலாக்க நிபந்தனையாக நியத்தில் வைத்தலோ என்ன கூடாது. தலாக்க நியத்தில் வைத்தலோ கூடாது. நான் 1 மாதம் வாழுவேன் அதுபோல் தலாக் பண்ணி இன்னும் சொல்ல போனால் அந்த நியத்து ஒரு அந்த அடுத்த தரப்புக்கு செய்யக்கூடிய ஒரு மனமுரண்டான ஒரு செயல்பாடாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு லாங் லைஃபுக்கு பிளான் பண்ணிப்பாங்க, அதை இவரோட பேசியிருப்பாங்க, அது இவரோட அதை பிளான் எல்லாம் பண்ணிப்பாங்க. அதை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம இன்னும் என்ன தான் பிளான் பண்ணாலும் 1 மாதத்துல நான் விட்டுட்டு போகிறேன் என்ற மாதிரி நியத்தோட பேசுறதும் கூட அந்த இடத்துல என்ன அந்த நீங்கள் எதை கொண்டு உங்களது அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையை ஹலாலாக்கி கொண்டீர்களோ அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதிலே மிக சிறப்பான ரசூலுல்லாஹ் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அக்துடைய சுருத்துக்கள் அது வருது, நஃபகா கொடுக்கறது, அவங்கள வைக்கிறதெல்லாம் வருது. அதில் வாழுதல் தானே இருக்குது. அப்போ வாழுதலுக்கே முரணான ஒரு அம்சமாக இது என்ன செய்யும், இது இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ எனவே அக்குது நிக்கால நீங்கள் என்னை மனைவியாக கருதக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. அக்குது நிக்கால சொல்கிறார், நீங்கள் திருமணம் முடிக்கணும், ஆனால் நீங்கள் என்னை மனைவியாக என்ன செய்யக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்டாக என்ன செய்யணும் கன்சிடர் பண்ணணும். எப்படி நிபந்தனை வச்சா என்ன பிழையோ, கல்யாணம் முடிக்கிறதே நீ மனைவியை நடிப்படலாம், என்னை மனைவியாக நீ கருதப்படாண்டா அது என்ன கல்யாணம் அது. அதே மாதிரி தான் இந்த தலாக்கை குறிப்பிடுறதோ நியத்தில் என்னது வைக்கிறதோ இது முரணான ஒரு சப்ஜெக்ட்ன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது சொல்கிறது அதாவது நிகாஹ் பினியத்தி தலாக் அப்படின்னு என்ன செய்வாங்க, இது ஒரு மஸ்லாவாக வந்தது. அடுத்ததாக அதாவது இந்த மாதிரி முரணான நிபந்தனைகளில் உண்டு என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நிகாஹு ஷிகார்னு சொல்லுவாங்க. இது நிகாஹுல் முத்தா. இப்போ நான் சொன்னது நிகாஹுல் முத்தா சொல்லிட்டேன். நிகாஹுல் முத்தா என்ன அடிப்படையில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஹராமாக்கி ஒன்று செய்திகளை சொல்லிடுறேன். சஹீல் புகாரில் 4216 அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நஹா அன் முத்தாத்தின் நிசா யௌம ஹைபர் வான் அக்லி லுஹூமில் ஹுமுரில் இன்சியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருடைய தினத்தில் இந்த முத்தாத்துன் நிசா அந்த திருமண முறையை அதாவது தற்காலிக திருமண முறையை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். அதே போல் அந்த வீட்டு கழுதைகள் அதனுடைய அதாவது என்னது இறைச்சியை சாப்பிடுவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்போ நம்ம ஜீப்ரானோமே அது காட்டு கழுதை ரைட்டா, அதை நம்ம குதிரைனும் சரியா, அது கழுதை. அந்த கழுதை என்னது நம்ம அதை சாப்பிடலாம் பிள்ளைகள். ஆனால் வீட்டில் இந்த ஊர்களில் தெரிஞ்சுட்டீங்க இதை சாப்பிட்றது என்னது ஹராம்னு ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். ஆனால் அந்த ஹைபருக்கு போகிறோம் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அனுமதிச்சாங்க முத்துவ திருமணத்தை. பிற மக்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள் அறிவிப்பு வரும். ஆனால் அலி ரலியல்லாஹு அவங்க தான் தடை செஞ்சுக்கலாம், அலியை பின்பற்றுன்னு சொல்கிறவங்க என்ன இப்படி அதை நாங்கள் இட்டு கட்டி நம்ம பேரில் சொல்லி கட்டிக்கிறாங்க. அடுத்து ரபி இப்னு சப்ரா, மிக முக்கியமாக இந்த முத்தாவுடைய ஹராம அறிவித்த நபித்தோடர், அதை டீட்டெயில்ஸ் அறிவித்த நபித்தோடர் இவர் தான் ரபி இப்னு சப்ரா என்றவர். ரபி இப்னு சப்ரா அல் ஜுஹனி அவருடைய தந்தை வழியா சப்ரா அல் ஜுஹனி வழியா அறிவிக்கிறார். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் முத்தா, ரசூலுல்லாஹ் முத்தா திருமணத்தை தடை செய்தார்கள். அலா இன்னஹா ஹராமு மின் யௌமிக்கும் ஹாதா இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அது உங்களுக்கு ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வமன் கான அதா ஷைஇன் ஃபலா யஅஹுது, யாரா மகராக எதை கொடுத்திருந்தாலும் அதை திருப்பி வாங்க வேண்டாம். அதை அந்த நிபந்தனையை விட்டு விளைவிக்கங்க, அதை யாரும் திருப்பி என்ன வாங்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். எனவே இந்த முத்தா திருமணம் அப்படி என்ற தற்காலிக தலாக்கை நிபந்தனையாக வைத்து செய்யப்படக்கூடிய அந்த திருமணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்து விட்டார்கள். அதை நியத்தில் வச்சுக்கன்னு செஞ்சாலும் கூட அதில் ஒரு ஷபஹ் உண்டு, இதே மாதிரி ஒரு ஒப்பு உண்டு. அதனால் அதுவும் என்ன அது ஹராமானது. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம எல்லா முரணான நிபந்தனையும் நான் இங்கே சொல்லலை, ஹதீஸ்களில் சொல்லப்பட்டது, அதை வச்சு நம்ம விளைக்கலாம் இதெல்லாம் முரணு. அதாவது நிகாஹு ஷிகார் ஒன்று, நிகாஹ் ஷிகார், ஷிகார் அப்படின்ற ஒரு அது சஹீல் புகாரில் 5112வது இலக்கத்தில் வருது. நஹா அனி ஷிகார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிகாரை தடை செய்தார்கள். வ ஷிகாரு அந்த ஹதீஸில் தஃப்சீரா வருது, ஐ யுஸவ்விஜ الرجل ابنته على أن يزوجه الآخر ابنته ليس بينهما صداق. இது பொதுவாக எங்கட காலத்தில் நடக்காது, அந்த முறை நடக்காது, சப்ஜெக்ட் நடக்கலாம், அந்த முறை நடக்காது. என்னடா ஒருவர் என்ன தனது மகளை முடிச்சு கொடுக்குறார் அடுத்தவருக்கு, அவருடைய மகளை இவருக்கு முடிச்சு தரணும், இவர் தண்ட மகளை ஒருவருக்கு முடிச்சு கொடுக்குறாரு, அவருக்கு ஏற்கனவே ஒரு மகள் இருக்கு, அந்த மகளை இவர் தனக்கு என்ன செய்யணும் முடிச்சு தரணும். இது சதாக் இல்லை, நடுவில் மகர் இல்லை.
நடுவில் மகர் இல்லை, மகர் இல்லாத அமைப்பில். அப்படின்னா மகர் என்ன? இப்போ நிபந்தனை தான் மகர். இங்கே என்ன நிபந்தனை? மகர் ஏண்ட மகளை உனக்கு முடிச்சு தருவதன் காரணமாக உனது மகளை எனக்கு என்ன செய்யணும்? முடிச்சு தர வேண்டும். இங்கே மகர் கேன்சல் ஆகுது. எதனால் கேன்சல் ஆகுதுன்னா, இப்போ எங்களோட நாட்டுகளில் ஒரு திருமண முறை ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன் சரியா. இது வந்து ஷிகார். இது ஷிகார்னா மகர் இல்லாமல் ஆகிறதுக்கு அல்ல அங்குள்ள திருமணத்துடைய சில நிபந்தனைகள் இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக அமைது. ஏன்னா இங்கேருந்து ஒரு பகுதி போகுது, அங்கேருந்து ஒரு பகுதி போனதால். இப்போ இதில் என்னென்னா இன்றைக்கு நடக்காத சூரத் அது என்ன, நம்ம என்ன மகளை ஒரு ஆளுக்கு முடிச்சு கொடுக்குறதோடு நின்று அவரோட மகளை நம்மளுக்கு முடிச்சுதாருன்ற சப்ஜெக்ட் வந்து என்னது, அது பொதுவாக இன்றைக்கு அரிது. ஒரு சில இடங்களில் தவிர அது அரிதாக இருக்கும். ஏன்னா இவருக்கு ஒரு மகள் இருக்குது, அவருக்கு ஒரு மகள் இருக்குது. இப்படி இந்த மகளை என்னது மாற்றி இவர் திருமணம் முடிச்சு கொள்றன்றது அது இல்லை. ஆனால் அன்னைக்கு நடுவில் மகர் இல்லாமல் போகுது. அப்போ மகர் இல்லாமல் போகுதுன்னா இந்த மாதிரி முடிச்சு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் மகர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி திருமணம் நடக்கிற டைமில் மகர் கொஞ்சம் பெருசாக இருக்க வேண்டியிருக்கும். என்ன ஒரு 1000 திருகம் 2000 திருகம். அப்போ இன்றைய காலத்தை சொல்ல ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கேட்க வேண்டிய மகர் என்ன செஞ்சிடுறது? இல்லாமல் ஆக்கிறது. இதை ஷிகார், இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார்கள்? தடை செய்தார்கள். இதை முஆவியா காலத்தில் சம்பவம் நடக்கும். ஆதா ஷிகார் அல்லது நஹா அன்ஹு ரசூலுல்லாஹ். இதான் ரசூலுல்லாஹ் தடுத்த ஷிகார். அந்த திருமணத்தில் அக்தை என்ன செய்தார்கள்? ஃபஸ்ஹ் செய்தார்கள். அதான் ஃபஸ்ஹ்னா அந்த திருமணம் நடக்காத மாதிரி, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படி ஒன்றே இல்லை, அது என்ன கேன்சல் அப்படி என்ற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க செய்தார்கள் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு சில இடங்கள் அப்படி திருமணம் நடக்கும். எப்படின்னா, அதாவது என்ன தங்கச்சியை நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன், அவங்களோட தங்கச்சியை நான் முடிக்கிறது. என்ன தங்கச்சியை நான் முடிச்சு கொடுக்குறேன், அவங்களோட தங்கச்சியை நான் முடிக்கிறேன். இது பிழை இல்லை. இது வரைக்கும் பிழை இல்லைன்னா எந்த அக்கத்துக்கும் பாதிப்பு இல்லாத வரைக்கும் பிழை இல்லை. ஏதாவது அக்கத்தில் பாதிப்பு வருமாக இருந்தால் என்ன அக்கத்தில் பாதிப்பு? இதனால் மகர் குறையுமெண்டோ, அல்லது இவருடைய தலாக்கில் அவருடைய தலாக் தங்கி இருக்குமெண்டோ, அல்லது அவரோட தலாக்கில் இவரோட தலாக் தங்கி இருக்குமெண்டோ, அல்லது கொடுக்கல் வாங்கல் இருக்குது இதெல்லாம் தங்கி இருக்குமெண்டோ ஒரு சூழலை நடக்குமா இருந்தால் அதுவும் இந்த ஷிகாருக்குள்ள தான் என்ன செய்யும்? வரும். அப்போ அது ஹராம் தான். அது வந்து ஹராம் தான். அப்படி இல்லாத அமைப்பில் நடக்குமா இருந்தால் அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இதையும் ஹராம்னு சொல்றதுக்கு காரணம் அது இல்லாமல் நடக்கிறது குறவு. நான் சொன்ன இந்த சிஃபத்துக்கள் என்ன அதுக்குள்ளே சேர்ந்து தான் வரும். அவர் டைவோர்ஸ் பண்ண யோசிச்சுக்கிட்டே இருப்பார். எதன் காரணமானா இது டைவோர்ஸ் ஆயிரும் அப்படின்றதுக்காக யோசிச்சுருப்பார். அவர் வந்து பிரச்சனைகளை பேச பயப்படுவார். இங்கேயும் பிரச்சனை ஆயிரும்னு என்ன செய்வார்? பயப்படுவார். அவர் வந்து அதாவது சீதனம் அந்த விஷயத்தில் ஏதாவது அழுத்தம் கொடுக்க பயப்படுவார். இங்கே என்ன செஞ்சிடும்? சீதனம் கொடுக்கல் வாங்கலை மகர் விஷயத்தில் எல்லாம் அதில் இது தங்கிக்கும். இப்படியான ஒரு நிலைமை அந்த சூரத்தில் இருக்குமா இருந்தால் இந்த திருமணம் என்னது செய்யக்கூடாது. திருமணம் நடந்துட்டா வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த திருமணம் அக்கது நடந்த மாதிரி தான் ஆகும். அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா தெரியாத காலத்தில் நடந்தது. ஆனால் தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மற்ற திருமணங்களுக்கு இல்லாமா கது சலஃப் இதுக்கு முன்னால் நடந்தவைகளை தவிர அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அதை விட குறைய ஒன்று தான் இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும். அக்குதை பாதிக்குமா இது? இந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம இந்த மஜ்லிஸில் வைக்கக்கூடிய அக்குதை அக்குதுன்னா அந்த அக்குதுடைய சுரூத்துகள் நிபந்தனைகளுக்கே நம்ம சொன்னோமே, அதாவது அசிலாகவே வார நிபந்தனைகள், அதை இந்த திருமணம் பாதிக்குமா? மகரை பாதிக்குமா? தலாக் அதில் தங்கி இருக்குமா? இவங்களுடைய நலவு அவங்களோட நலவில் தங்கி இருக்குமா? அப்போ அது அக்குதில் நம்ம உண்ட முரணாக கூட்டுறோம். என்ன, உங்களோட மனைவியோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும்டா, நீ என் தங்கச்சியோடு என்ன செய்யணும்? நல்லா நடக்கணும். ஓன தங்கச்சியோடு நல்லா நடக்கும், நல்லா நடக்கும். ஏன தங்கச்சியோடு நல்லா நீ நல்லா நடக்கணும். அப்படி அது பிரச்சனை வந்தால் நீ தலாக் பண்ணால் நான் தலாக் பண்ணுவேன் என்றது மறைமுகமாக இந்த நியத்து தலாக் மாதிரி அதுக்குள்ளே வருமா இருந்தால் ஹராம். சந்தேகமே இல்லைன்னு ஹராம். அப்படி இல்லாமல் நடக்கும் சில திருமணங்கள் நடக்கிறதுக்கு மிச்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா விளங்கிட்டா விரும்பியிருப்பா நான் முடிக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு அப்போ அதுக்காக நானும் முடிக்கிற ஒரு புரிந்துணர்வோடு நடக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது. அங்கே மகரும் கொடுபடும், சீதனங்கள் இருக்காது, முறையாக நடந்திருக்கும், இவர வாழ்க்கை ஒரு மெத்தடில் போயிட்டு இருக்கும், அவட வாழ்க்கை ஒரு மெத்தட் இப்படி நடக்குமா இருந்தால் அது என்ன அது பிழைக்குள்ளே வராது. அந்த இடம் சூழலை வச்சு அந்த சந்தர்ப்பங்களை வச்சு தான் முடிவு. ரசூலா தடை செஞ்சது நேரடியாக இது மகள் என்ற அடிப்படையில் அது தடை செய்ய. ஏன்னா மகள் என்றக்குள்ள இவருடைய அதாவது தங்கச்சியை விட பவர் ஆகிக்கும். அப்போ அவர் மகளையே முடிச்சு கொடுக்குறாருன்னா அங்கே ஏதோ ஒரு மிக பெருமதியானோட அடுத்த தரப்பில் இருக்குது, இவருக்கு மிக பெருமையான அடுத்த தரப்பில் இருக்குது. அதுக்காக இவங்க அக்கத்துடைய நிறைய நிபந்தனைகள் என்ன செஞ்சுருவாங்க? எடுத்துருவாங்க. நான் சொன்ன தலாக்காத இதெல்லாம் இதில் என்ன செஞ்சிடும்? தங்கி இருக்கக்கூடிய இது இருக்குது ஹைரன். எனவே இதென்ன நிபந்தனைகளுக்கு முரணானது நிகாஹு ஷிகார். நிகாஹு தஹ்லீல் அப்படின்றது ஹதீஸ்ல சொல்ல இந்த வார்த்தை தஹ்லீல் என்று சொல்லாட்டி முஹல்லில் என்றாங்க. தஹ்லீல்னா 3 தலாக் முடிஞ்சுது. 3ஆவது தலாக் முடிஞ்சா என்ன, அவள் வந்து திருப்பி சேர முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். 3 மாதம் இதாலாம் இருக்கணும். ஆனால் இவர் நஃபக்கா கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, இடம் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, செலவு கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. மற்ற 2 தலாக்கில் 3 மாதத்துக்கு இவர் என்ன அதாவது அவர்களை வெளியேற்றவும் கூடாது, அவங்க வெளியேறவும் கூடாது, செலவு கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துருக்கணும். 3ஆவது தலாக் முடிஞ்சிட்டு அப்படின்னா அவங்க வேறு இடத்துல தான் போய் இதாக இருக்கணும், செலவும் இல்லை எதுவும் இல்லை. ஃபாத்திமா பின்த் கைஸா செய்தியில் வருது 3 மாதம் முடிஞ்ச பிறகு இவருக்கு ஹராம், அவர் நிரந்தர ஹராம், முடிக்கவே இயலாது.
பாசம் இருந்தாலும் நேசம் இருந்தாலும் பழைய ஞாபகம் வந்தாலும் விளையிட்டா அதெல்லாம் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்திலையுமே என்ன செஞ்சுக்கணும், யோசிச்சிருக்கணும். அங்கே ஆத்திரக்கார மாதிரி பெரிய ஆள் மாதிரி வந்து என்னது அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு வார்த்தையை விட்டுறது, வார்த்தையை விட்டு போட்டு தடமாறக்கூடாது. அப்போது மனிதன் எந்தைக்குமே வந்து அந்த ஃபுஸ்ஹா வந்து இல்லாமக்கிடக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இப்போ இவருக்கு ஆசை இப்போ முடிக்கணும், எப்படியாவது முடிக்க எனக்கு அவள் தான் தேவை, இவருக்கு அவள் தான் தேவை, இப்படியா முடிக்கணும் அப்படின்னு எண்ணத்துக்கு வந்துட்டா அதுக்கு எங்களோட சமுதாயத்தில் இந்த இப்லீஸ் அதாவது ஒரு பாடம் சொல்லுவாங்க, ஹியல் என்ற ஒரு பாடம் இருக்கு, கிதாபுல் ஹியல். ஹீலா அப்படின்னா சதி தந்திரம், ஹியல் என்றா தந்திரங்கள், எப்படி மார்க்க சட்டங்களில் தந்திரம் செய்தல். இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கப்படாததுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிடிக்க ஒரு சிஸ்டம் போட்டாங்க, சனிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறதுக்கு மாதிரி போட்டாங்க தானே, அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. அதே போல் என்ன அந்த கொழுப்பை உருக்கி எண்ணெயாக்கி நான் கொழுப்பு ஹராமாக்கினோட எண்ணெயாக யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இந்த மாதிரியான இதுக்கு ஹியல்னு சொல்லுவாங்க. இந்த ஹியல் வந்து உண்மையில் ஒரு மூமின் செய்ய மாட்டான். ஒரு மூமின் எப்போ ஒரு மூமின் இதற்கு போவான்னு சொன்னால் அவனுக்கு ஹலாலான உண்டு அல்லது அவன் பாதிக்கப்பட்ட உண்டுல அவன் சமூக ரீதியாக நிர்பந்திக்கப்பட்டான். குர்ஆனில் கதாலிக்க கிதினா அலி யூசுஃப் மாகான் அலி அஹுதஹு ஃபி தீனில் மலிக் வணங்கிட்டா. அதாவது இப்படித்தான் நம்ம யூசுஃபுக்கு என்ன செய்தோம், அதாவது திட்டம் போட்டு கொடுத்தோம்னு சொல்றான்ல, கிதினாண்டா சதி செய்தோம் தந்திரம் செய்தோம்னு வருது குர்ஆன்ல. கதாலிக்க கிதினா அலி யூசுஃப் மாகான் அலி அஹுத அஹாஹு ஃபி தீனில் மலிக், மாகான லி அஹுத அஹாஹு ஃபி தீனில் மலிக். அந்த மன்னருடைய ஆட்சியில மார்க்கத்தில் அந்த பின்யாமீனை வைத்துக் கொள்வதற்கான எந்த சட்டமும் இல்லை, நாம் தந்திரம் செய்து கொடுத்தோம் என்று அல்லாஹ். அப்போ அவர் தந்திரம் செஞ்சு தான் அதை வைக்கிறார். அது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரணான தந்திரம் இல்லை, அதை செய்வதனால் அல்லாஹ்வுடைய சட்டம் தான் என்ன செய்து நிறைவேற்றப்படுது. இதுதான் நடந்தது. அடுத்து அவருக்கு நடந்த அநியாயம் என்ன செய்து நீக்கப்படுது. மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராகவே என்ன செய்து சதி நடக்குது. அதில் ஒன்று தான் இது என்னன்னா, அப்போ ஒரு வயசான ஒரு ஆளை எடுக்கிறது, வயசான ஒரு ஆளை எடுத்து இவர் திருமணம் முடிக்கிற ஒரு நிபந்தனை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அந்த பெண் ஒரு ஆளை திருமணம் முடிச்சு அவரும் இவளோட வாழையிலான்னு அவரும் டைவோர்ஸ் பண்ணி அவரும் 3 மாத காலம் இதா என்ன அவருக்கு 3 சான்ஸ் இருக்கே, அந்த 3 மாத காலம் இதா இருந்து அதுக்கப்புறம் வானான்னு சொன்னால் இவர் என்ன செய்யலாம் முடிக்கலாம். இது பெரும்பாலும் நடக்காது. சஹாபாக்கட காலத்தில் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு அதெல்லாம் என்னது நடக்கிறது குறைவு. இந்த மாதிரி நடந்தால் என்னடா செய்யலான்னா முடிக்கிற மாதிரி முடிக்க வைக்கிறது, இருக்கிற மாதிரி இருக்க வைக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான், அந்த ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல நிபந்தனை என்னென்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதில் சும்மா நிக்கா பண்ணிட்டு பிரியல, அவங்க 2 பேரும் ஒரு நாள் சேர வேண்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்க வந்து சேரணும், சேர்ந்து வாழணும். பாருங்க எப்படி வந்தீங்க சட்ட, அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக உடலுறவில் ஈடுபட்டு சேர்ந்து வாழ வேண்டும். அதுக்கு பிறகு அவரா விரும்பி டைவோர்ஸ் நடக்கணும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவர்கிட்ட சொல்லிடுறது, ஒரு நாள் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் என்ன செஞ்சிடணும் தலாக் பண்ணிடணும் இவருக்காக வேண்டி அப்படின்றது. இதில் இப்போ 2 முரண் வருது. ஒன்று ஹீலா அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு சதி செய்கிறது தந்திரம் பண்ணுறது, 2வது தலாக்க நிபந்தனையாக வச்சு அக்குது பண்ணுறது. தலாக்க நிபந்தனை இது முத்துவா திருமணம் தானே, அவங்க முத்துவா திருமணம் செய்கிறன்றதை அந்த குரூப்புக்கு வழங்குறது இல்லை. முத்துவா திரு ஹராம் அப்படின்னு சியாக்களுக்கு அங்கெல்லாம் ஏற்றிட்டு வந்து இந்த வேலையை செய்கிறது. ஊர்களில் ஜமாத்தா சேர்ந்து செஞ்சு வைக்கிறாங்க, இதை ஜமாத்துகளாக சேர்த்து இதை செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ சில ஊர்கள் இல்லாமல் இருக்கலாம், பல ஊர்கள் என்ன செஞ்சு இது இருக்குது. அப்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன செய்கிறாங்கன்னா இதை சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னா அப்படின்னா ரசூலுல்லாஹி காலத்தில் என்ன செஞ்சுக்குது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து நடந்திருக்குது என்றுதான் என்னுடைய ஆதாரம். எப்படி என்று சொன்னால், அதாவது இது வந்து அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லஅனல்லாஹுல் முஹல்லில வல் முஹல்லல லஹு, அதாவது ஹலாலாக்குகின்றவரையும் யாருக்கு ஹலாலாக்கப்படுகிறதோ அவரையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாங்க. சாபத்துக்குரிய லஅனல்லாஹுல் முஹல்லில் ஹலாலாக்குகின்றவர் யார், இவர் முடிக்கிறவர், முஹல்லல் லஹு ஏற்கனவே உள்ள கணவர் அவருக்கு ஹலாலாக்கப்படுது. இந்த 2 பேரும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாங்க. இப்போ சாபத்துக்குரிய செயல் தான் இவர்களுடைய திருமணமும் இவர்களுடைய உடலுறவும் இவருடைய இதுவும். அப்போது அது அக்கது நிக்கா தான். அந்த அக்கது நிக்காவில் இப்போ 2வது ஆளுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க தானே, அதில் வைக்கிற அந்த ஷரத்து வந்து முரணானது. ஆனால் அக்கது செல்லும், அக்கது வந்து செல்லும், அந்த அந்த நிபந்தனை செல்லாது, அந்த நிபந்தனை செல்லாது, அது ஃபாசிதான ஒரு நிபந்தனை, அது அங்கே எடுக்கலாம். இப்போ அவர் வந்து தொடர்ந்து நான் வாழ போகிறேன்ட்டாருன்னா ஒன்றும் செய்யலை. இப்படி தான் ஒரு இடத்துல முடிச்சு வச்சிடுறாங்க. ஒரு 60 வயசு ஆளுக்கு ஒரு இளம் வயசுக்குள்ளே அவன் முடிச்சு வச்சிடுறான். முடிச்சு வச்சது அவங்க 2 பேரும் பஜால வைனக்கும் மவத்தத்தை வரஹ்மா, அல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில் மவத்தத்தை ரஹமத்தை ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்கிற விஷயம் டேஞ்சர் ஜோன். அது விளங்கிட்டா, அதுக்குள்ளே கொண்டு போய் வந்து இவங்க நினைச்சிட மாதிரி இல்லை, அல்லாஹ்வுடைய இது இருக்கிறது. விடிஞ்ச அந்த புள்ள வந்து இவர் தான் எனக்கு வேணும்ட்டு, இவரோட தான் நான் வாழுவேன், அவர் சொத்துக்காரரும் தான்,
கொஞ்சம் புழு செல்வத்தை வாழன்ட்டு அவர் சொல்லி உனக்கு இந்த ஏக்கர் எழுதிருந்து அந்த வீட்டை உனக்கு எழுதித்தாரா அதை எழுத்தாட்டி என்னோட இருந்துட்டு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அவர் கணவர் தலையில் மண்ணள்ளி போடுற இப்படி வச்ச பண்ணிட்டீங்களே, நான் எவ்வளோ ஐடியா பண்ணேன், முடிக்காம இருந்தால் கூட ஒரு ஐடியா வந்துருக்கி முடிச்சு விட்டீங்களே என்னது அப்படின்னு சொல்லி கதறன். அவங்களுக்கு ஹலால் அது. அவர் தலாக் நிபந்தனை அல்லாஹ் தஆலா இல்லாமாக்கி அவருக்கு பரக்கத்தாக்கி விட்டான். அது போகிற இவனோட கதை என்ன, அவர் வயசாளி 60 வயசு, உனக்கு 20 லட்சம் மெச்சு இல்லை, நீங்கள் ஏற்கனவே செஞ்ச வேலை மட்டும் நல்லா என்ன அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வேலை தானே செஞ்சீங்க. 60 வயசு உள்ளதில் 25 வயசு பிள்ளைய முடிச்சு வச்சு ஹலாலாக்குற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தலையில் மண்ணள்ளி போடுற வேலைன்னு 60 வயசு தேர்றேன்னா பொருத்தத்துக்கு தேர்றல. அப்போ தான் அந்த ஆள் வந்து என்ன நாளைக்கு போயிடுவார், மௌத்தாயிடுவா, ஏன்னா திடீர்னு ஏதாவது நடந்தால் கூட 2 வருஷத்தில் அந்த ஆள் போயிடுவான். இப்போ இன்கேஸ் நான் விட மாட்டேன்னு சொன்னால் ஒரு 5 வருஷத்தில் அந்த ஆள் என்ன செஞ்சிருவான், மௌத்தாயிடுவான். அவனை மௌத்தியாக எதிர்பார்த்துட்டீங்களே. அதுக்காக வேண்டியே இந்த மாதிரி வயசாளிகளை பார்த்து என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவன் பணம் வேறு எடுக்கிறாங்க. நான் இந்த ஹலால் பண்ணுறதுக்கு இதில் இப்போ எல்லாம் மாஷாலா குறைஞ்சி வைத்திருக்கலாம். சமுதாயத்தில் இப்போ காண்றதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச வழியில் மறைமுகங்களாக நடக்குதோ தெரியா. ஒரு காலத்தில் அந்த லெவலில் இருந்துச்சு தஹ்லீல், நிக்காஹ் தஹ்லீல்னு இருந்துச்சு. அதனால தான் ரசூலாங்கண்ணே இதை வந்து என்ன இந்த மாதிரி செய்கிறத சபிச்சாங்கன்னு வருது. அப்போது அவரே முடிச்சு அவருக்கு இப்போ என்னது பாருங்க, இந்த அவருக்கு ஏச்சு கெட்ட சிந்தனை உள்ளவர் விளங்கிட்டா ஒழுக்கம் கெட்ட பண்ணி இப்படி தான் அவர் சின்ன பிள்ளை விஷயத்தில் எப்படியா நடந்து கொள்வது. 25 26 வயசு 28 30 வயசு விடுங்களே, 30 to 20 வைங்க, அப்படியா நடந்து கொள்வது. ஒரு வெக்கம் இல்லாத வேலை, நீ செஞ்ச வேலை மட்டும் அசிங்கமான வேலை. ஒரு நாள் இருந்து கூட அடுத்த நாள் தலாக் கொண்டு சொல்கிற நிபந்தனையை வச்சதை விடவா அவர் அசிங்கம். அவனை வாழ்றேன்னு சொல்லிட்டான். வாழ்றேன்னு சொல்லிட்டு வீடு தாரேன், அது தாரேன், காணி தாரேன், பூமி தாரேன், நான் உன்னை பாதுகாத்துக்காரேன், நல்லா வாழ்ந்தான். நல்லா வாழ்ந்து ஒரு நிலைமை ஆயிட்டு அதுக்கு பிறகு இவர் போனவர் தான். அப்போது லானல்லாஹுல் முஹல்லில் வல் முஹல்லலஹு சபி. இதில் ஒரே ஒரு கருத்து முறைப்பாடு இருக்கு இந்த ஹதீஸில், மௌகூஃபா மர்ஃபூஆண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னதா அலிலாங்க சொன்னதான்னு ஒரு கருத்து முறைப்பாடு இருக்கு. ஆனால் மௌகூஃபாக இருந்தாலும் இது மர்ஃபூ தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சபிக்கிறான்றது அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியும். அப்போ ஹுக்மன் மர்ஃபூ, ஹுக்மன்டா சட்ட ரீதியாக மர்ஃபூ. சட்ட ரீதியாக இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் வருது. சிலது சஹாபாக்கள் சொன்னதாக வரும். ஆனால் சட்ட ரீதியாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் நம்ம என்ன செய்யணும், கருதணும் அப்படின்னு இருக்கீங்க. அது மாதிரி ஒன்று சப்ஜெக்ட் இது. அடுத்தது அப்போ நிக்காஹு தஹ்லீல் வந்து நேரடியாக எங்களுக்கு என்ன முரண் அப்படின்றத என்ன செய்து காட்டுது. சரி, இது போல அதாவது சில நிபந்தனைகள், முரணான நிபந்தனைகளை நம்ம அக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. முரணான நிபந்தனைகள் போட்டால் அது வந்து அந்த நிபந்தனைகள் செல்லாது. அது 100 நிபந்தனைகளாக இருந்தாலும் சரி. இன்காடத் மிஅத்த ஷர்த், எப்படி 100 நிபந்தனைகளாக இருந்தாலும் செல்லாது. அப்படின்னா அக்கத்தை என்ன செய்யும், நீங்கள் இந்த முரணான நிபந்தனை போட்டாலும் சரி போடாட்டி சரி என்ன அந்த நிபந்தனை செல்லாது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதாவது முரணான நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் அக்குதுடைய நிக்காஹ்ல. அப்போ நம்ம இதில் பார்த்ததில் அந்த அக்குதுக்கண்டு ஷுரூத்துல் லாசிம் அல்லது அந்த அக்குது வந்து என்னது அதை இக்திலாவாகக்கூடிய அந்த அக்குது செஞ்சாலே அதனால் வரக்கூடிய நிபந்தனைகள் இன்றைக்கு அதை சொல்லிட்டோம். அதல்லாமல் அக்குதுடைய மஜ்லிஸுக்கு முன்னால் பிந்தி அக்குதுடைய நேரத்தில் இதை பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்தது என்னன்னு சொன்னால் அக்குதுக்கு முரணான நிபந்தனைகளை வச்சா அது இல்லாத மாதிரி தான், அந்த நிபந்தனைகள் இல்லாத மாதிரி தான், அது ஹராம் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவர் வந்து உனக்கு நான் 1 மாதத்தில் தலாக் பண்ணுறேன் ஒரு மகர் கொடுத்து முடிக்கிறாரு. அவர் அந்த திருமணத்தை தொடர்ந்து இருக்கலாமாட்டா இருக்கலாம். எதை அந்த நிபந்தனை செல்லாது, அந்த நிபந்தனை செல்லாது என்ன அடிப்படையில் அவர் வாழ்ந்துட்டு என்ன செய்யலாம் போகலாம். ஏன்னா திருமணம் தான் அது. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியாக வந்து இதுக்கு அதாவது என்ன மேலதிகமாக வைக்கக்கூடிய நிபந்தனைகள் அல்லது இணைப்பாக வைக்கக்கூடிய நிபந்தனை சொன்னால் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.